ஒரு நாள் நைட்டு ரூமில் மீனாவும் ஹரியும் பேசிக்கிட்டாங்க. ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க. இத்தனை நாளாக உங்களை நான் புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக சண்டை கிண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கலாங்க. நானும் இனிமே நம்ம தண்ணி கொடுத்தனம் போகலான்னு கேட்கவே மாட்டேன். எனக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி. நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ மாறினது எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை இப்போ எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நம்ம சொன்னதை நல்லா நம்பிட்டாரு. இப்படியே இவர்கிட்ட நடிச்சு நம்ம காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும். இப்படியே சில நாட்கள் மீனா ஹரிக்கிட்ட நடித்து நல்லா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சா. அவ நடிப்பு தெரியாம இவ உண்மையாக தான் பாசமாக நடந்துக்கிறான்னு ஹரியும் நம்பினான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஹரிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தா மீனா. ஆனா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு ஹரிக்கு சாப்பாடு போட்டா. அதை பார்த்த ஹரி மீனா கிட்ட இப்படி கேட்டான். என்ன மீனா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அதான் கேட்குறேன்ல, என்னாச்சு சொல்லு. நான் சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன நம்பவா போகிறீங்க? எதுவும் இல்லை, கம்முன்னு விடுங்க. நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் ஏன் நம்ப மாட்டேன்? என்ன நடந்தது சொல்லு. உங்கள் தம்பி பொய் கணக்கு எழுதி பணத்தை அவர் தனியாக சேர்த்து வைக்கிறாராம். அது கொஞ்ச நாளா இல்லை, ரொம்ப நாளாவே நடக்குதாம். ஆமாம், அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? அப்படின்னு வேற யாரு, கணக்கு போல தான் சொன்னாரு. இந்த விஷயத்த நான் அத்தை மாமா கிட்ட சொன்னா அவங்க என் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. உங்க தம்பியை திட்டாம அவங்க என்ன திட்டுறாங்க. அப்படியா? என்ன திட்டினாங்க? மருமக மாதிரி இரு, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதன்னு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய என்னென்னமோ திட்டினாங்க. அவங்க சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. டவுட்டா? என்ன டவுட்டு? உங்கள் தம்பி இந்த மாதிரி தப்பான கணக்கு வழக்கு எழுதுறது உங்கள் அப்பா அம்மா கூட தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அவங்க 3 பேரும் சேர்ந்து இதை ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். அவங்க ஒன்று பேசுறது எதையும் மனசில் வச்சுக்காத. ஏங்க, இதை நீங்கள் ஒன்றும் கேட்டு பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நமக்கு தான் அசிங்கம், மானம் போவோம் வெளியே தெரிஞ்சா. பணத்தை எடுத்து வச்சா எடுத்து வச்சுக்கிட்டோம், யாரோ இல்லையே, ஏன் மச்சினர் தானே, பரவாயில்ல விடுங்க. சரி சரி, நீ இவ்வளோ நல்லவளா இருக்க, உன்னதான் வீட்டில் யாரும் புரிஞ்சுக்கல. அவங்க கிட்ட நான் பேசுகிறேன், நீ எதையும் மனசில் வச்சுக்காத. சரிங்க. இந்த மாதிரி மீனா ஹரி கிட்ட நல்லா நடிக்க ஆரம்பிச்சா. அதையும் ஹரி நம்பிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.